Hi all, welcome to Demystifying Markets. So இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ஒரு டீடைலா ஒரு கான்செப்ட் தாங்க படிக்க போறோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் எவ்வளவு முக்கியம்ன்றத ஸோ அதை சுத்தி தான் ட்ரேடிங் அனாலிசிஸ் இந்த சேனல்ல நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் த பேஸ் ஆக்சுவலா. ஸோ அதுல நம்ம ஈச் அண்ட் எவ்ரிடே அனாலிஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த அனாலிஸ்க்கு முன்னாடி டெஃபினேஷன் அண்ட் டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் புரியணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டெஃபினேஷன்னா என்ன அர்த்தம், அது எப்படி யூஸ் பண்றது, அதை எப்படி வச்சு அனலைஸ் பண்றது, அதை எப்படி இண்டெக்ஸ்லயும் ஸ்டாக்ஸ்லயும் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் தட் நம்ம ஒரு விஷயமா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிஓசினா என்னன்னு பார்த்தோம், ப்ரியோரா நம்ம வேல்யூ ஏரியானா என்னன்னு பார்த்தோம், சிங்கிள் பிரிண்ட்னா என்னன்னு பார்த்தோம், டிபிஓ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுதான் நம்மளுக்கு ட்ரேடிங்க்கு இங்க அனலிஸ் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தோம். ஸோ ஆன் கண்டினியூஷன் ஆஃப் தட் பார்த்தீங்கன்னா புவர் ஹை. ஸோ வாட் இஸ் புவர் ஹை இன் மார்க்கெட் ப்ரொஃபைல்? ஸோ இதுதான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயங்க. புவர் ஹை இஸ் each and every concept in market profile is very very important. I'll say it frankly. ஏன் அப்படின்னா ஒரு விஷயமும் பல விஷயத்துக்கு உண்டான நம்மளுக்கு ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைல் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன் கேஸ் ஆஃப் டேக்கிங் எனி கான்ஃபிடென்ட் ட்ரேட் அப்படின்ற போது இந்த ஈச் அண்ட் எவ்ரி டெஃபினேஷனுமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுல நம்ம புவர் ஹைனா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறது, இனிஷியேட் பண்றதுன்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ வாட் இஸ் புவர் ஹை பேசிக்கலி அப்படின்னா, இந்த ஸ்டாக் நான் ஏன் சூஸ் பண்ணிருக்கேன், நாக்ரியில 30 மினிட்ஸ் ஆஃப் டைம் ஃப்ரேம்ல ஃபியூச்சர்ஸ் சார்ட் ஆஃப் நாக்ரி சூஸ் பண்ணிருக்கேன். சிம்பிள்ங்க, எனக்கு ரீசன்ட் டேல புவர் ஹை வந்திருக்கு. இங்க எழுதிருக்கு பாத்தீங்களா, இது புவர் ஹைன்னு சிஸ்டமே எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த புவர் ஹை வந்ததுனால நான் இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணிருக்கேன். 10ஆம் தேதி எனக்கு புவர் ஹை வச்சிருக்கு. இதுல நாக்ரியில. ஸோ இது ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் ஆகுங்க புவர் ஹை. எய்தர் இட் கேன் கோ அண்ட் ரீவிசிட் ஆர் இட் கேன் ரிப்பேர். ஸோ ரெண்டு விஷயத்துக்கு தான் நடக்கும் புவர் ஹைன்றது. ஒன்னு ரிப்பேர் பண்ணி அதை பிரேக் பண்ணி மேல போச்சுன்னா பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். ஏன் அப்படின்னா புவர் ஹை கேன் பி சிம்பிளி அதை நீங்க எப்படி வச்சுக்கணும்னா ஒரு ரெசிஸ்டன்ஸா வச்சுக்கணும். இப்ப புவர் ஹைன்றது எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகி அந்த இடத்துல நேத்து எனக்கு அந்த ஸ்டாக் போக முடியாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப் சைட்ல. அப்ப அது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா எனக்கு ஆக்ட் ஆகுது. மறுநாள் அந்த இடத்த அது என்ன பண்ணுதுன்றத நம்ம கீனா வாட்ச் பண்ணணும். ஒருவேளை அது ரிப்பேர் பண்ணுதா இல்ல ரீவிசிட் பண்ணுதா. ரிப்பேர்னா அதை உடைச்சிட்டு அது மேல போகுதுன்னா அந்த இடம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது அதுக்கு பவர் இருந்தாதாங்க ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல எனக்கு என்னன்னா அது உடைச்சிட்டு போகும்போது பயங்கரமா போகும். ஸோ இதுதான் புவர் ஹையை உடைக்குதா இல்ல ரீவிசிட் பண்ணுதா. ரீவிசிட்னா இஸ் நத்திங் பட் திருப்பியும் அந்த லோல இருந்து கிளம்பி அந்த புவர் ஹைக்கு ரீவிசிட் பண்ணி அதை உடைக்கலாம், உடைக்காம போலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு. ரீவிசிட்ன்றது கன்ஃபார்மா நம்மளால சொல்ல முடியாது. பட் வெரஸ் இன் ரிப்பேர் கண்டிஷன் நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும் இது நல்ல ஒரு ஹிட் ஆகிற ஒரு ட்ரேட் அப்படின்றது. ஸோ அதுதான் நம்ம ரிப்பேரா ரீவிசிட்டா அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி போறேன்னா என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இட்ஸ் அ ரெசிஸ்டன்ஸ். மைனர் ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம், மேஜர் ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம். எத்தனை வாட்டி அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்குன்றத பொறுத்து தான் அது மைனரா மேஜரா அப்படின்றது தெரிய வரும். ஸோ எனக்கு இந்த ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி ஆக்சுவலா எம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு பீரியடுமே 30 மினிட்ஸ் ஆஃப் டைம் ஃப்ரேம். அப்படி பார்த்தா எனக்கு ஜே பீரியட், எல் பீரியட், எம் பீரியட் இந்த மூணுமே 6100 அந்த லெவலுக்கு தாண்டி எனக்கு க்ளோஸ் கொடுக்கல. எதுலனா நாக்ரி ப்ரொஃபைல 6100 ஒரு நல்ல லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா நாளைக்கு தட் இஸ் ஆன் மண்டே மார்க்கெட் திருப்பி 6100 உடைக்குதா, ரிப்பேர் பண்ணுதா, ரீவிசிட் பண்ணுதா அப்படின்றத பார்ப்பேன். ஸோ ரீவிசிட் பண்ணும்போது நான் அந்த இடத்துல ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துல நீங்க எடுத்தீங்கன்னா அது ரிப்பேர் பண்ணாமலும் போயிடலாம், திருப்பியும் கீழே வந்துடலாம். திருப்பியும் அது will act as a very good level of resistance. அதனால அதை நம்ம எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அது ரிப்பேர் பண்ற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ரிப்பேர் ஆகுது அப்படின்ற பட்சத்துல டெஃபினட்டா அதோட பொட்டன்ஷியல் சூப்பரா இருக்கும் அப் சைட்ல. இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் டே எனக்கு இங்க பாத்தீங்கன்னா புவர் ஹை வச்சிருக்கு. என்னைக்குன்னா 8ஆம் தேதி வச்சிருக்குங்க. அந்த இடத்த மறுநாளே எனக்கு ரிப்பேர் பண்ணிருக்கு. ஸோ இது நீங்க என்ன கண்டிஷன்ஸ்ல சொல்லுவீங்க அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா இதை நான் ரிப்பேர் கண்டிஷன்ஸ்ல தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு உடைச்சிட்டு மார்க்கெட் மேல போயிருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு இடத்துல மேல போய் நல்லாவே அப் கொடுத்துருக்கு. அப் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. ஸோ இது நான் இன்ட்ராடேக்காக சொல்றதுனால நான் ஒரு ஸ்விங்குக்காக நான் சொல்லல. ஸ்விங்கோட என்ட்ரின்றது இன்னும் நிறைய பொட்டன்ஷியல்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ இன்ட்ராடேல பாத்தீங்கன்னா அந்த போரைய பிரேக் பண்ணி ரிப்பேர் கொடுத்து நல்ல மார்க்கெட் மேல போய் பட் க்ளோசிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தான் வந்திருக்கு. பிகாஸ் 6100 இஸ் a வெரி குட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் இங்க நிறைய போரை போட்டுட்டே இருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல
எனக்கு வந்து 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, போரை வச்சிருக்கு. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த இடத்துக்கு போகவே இல்ல. பிகாஸ் ரீவிசிட் பண்ணவே இல்லன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த லெவல் பார்த்தீங்கன்னா, அதான் 6100 வெரி, வெரி பொட்டன்ஷியல். நம்மளோட எக்ஸாம்பிள்லயே கோட் ஆகுது பாருங்க. 6100 என்னைக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, 6ஆம் தேதி வச்சிருக்காங்க மே. ஸோ 6100 வந்து வெரி, வெரி பொட்டன்ஷியல் லெவல் ஆஃப் போர் ஹை வச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்க ரீவிசிட் பண்ணவே இல்ல. ஒன்ஸ் ரீவிசிட் பண்ண மறுநாளும் அது அந்த இடத்துல க்ளோஸ் குடுக்கல. அதுக்கப்புறமும் இன்னைக்கு போரை வச்சிருக்காங்க. அப்ப நீங்க என்ன கன்சிடர் பண்ணணும்னா, இந்த 6100 will act as a very good level of resistance in Naukri. Once this level crossed, இந்த லெவல் கிராஸ் ஆனா அதோட பிரைஸ் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா தென் இட் வில் பி ஆக்ட் அஸ் அ குட் லெவல் ஆஃப் சப்போர்ட். 6100 வந்து சப்போர்ட்டா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த இடம் வந்து பிரைஸ் தாண்டி அக்செப்ட் ஆச்சுன்னா. ஸோ இதுவரையும் எனக்கு பார்த்தீங்கன்னா, போரையில என்ன நடந்திருக்குன்னா, இந்த போரை கான்செப்ட்ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுங்க ஃபர்ஸ்ட். அத வந்து ரிப்பேர் பண்ணுதா, ரீவிசிட் பண்ணுதான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அது ரீவிசிட் பண்ணி அத ஃபெயில் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, தட் வில் பி அ வெரி ஸ்ட்ராங்கர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதுதான் இங்க நடந்திருக்கு. ஸோ இன்னும் எனக்கு ரிப்பேர் நடக்கல இன் போர் ஹைல. ஏன்னா அன்னைக்கு ரிப்பேர் நடந்தாலும் அது ஒரு இன்ட்ராடேவா தான் நம்ம பார்க்க முடியும். நம்மளால வந்து அத பொசிஷனலாவோ இல்ல லாங் டேர்ம்லயோ நம்ம பார்க்க முடியல. ஸோ அது ரிப்பேர் வந்து ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. அகெயின் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரிப்பேர் தேவைப்படுது இன் நாக்ரில. ஸோ இதுதாங்க 2 கண்டிஷன் நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஈஸியா பார்த்தீங்கன்னா, போரை கான்செப்ட்ட வச்சு நல்லாவே நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க முடியும். இத வந்து நீங்களும் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் வீடியோ இஸ் பியூர்லி ஃபார் நாலேஜ் பர்பஸ். ஸோ உங்களுக்கு அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா, ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ தட் வில் பி அ பிக் லெவல் ஆஃப் மோட்டிவேஷன். நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்றதுக்கும் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.